ஹாய்ப்பா, குட் மார்னிங். காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. வீடியோ போட்டு ஒரு 4-5 டேஸ் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய கஞ்சி ப்ளஸ் கேழ்வரகு கூழ், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அடித்து பையனுக்கு கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு, என் பொண்ணு வந்து வெறும் கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கா. இன்றைக்கி என்ன லஞ்சு சமைக்கிறதுன்னு தெரியல. வாங்க என்ன லஞ்சு சமைப்போன்னு முதல்ல காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் நல்ல வெயிட்டுங்க. கிரேஸில் வாங்கினேன், கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். செம்ம வெயிட்டு. எவ்வளோ தெரியுமா இதோட ரேட்டு? 205ங்க. சில நேரம் போனால் கிரேஸில் இந்த மாதிரி சாமான்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீங்கான் பாத்திரம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அழகாகவே வச்சுருக்காங்க. நல்ல வெயிட்டு, சூப்பராக இருக்குது. மாவு பிசைறதுக்கு, சூடாக ஏதாவது சமைச்சு போடுறதுக்கு, போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 205 பார்த்த உடனே பாத்திரம் வாங்கிடலாம் டிசைட் பண்ணி, இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி வந்து 1 pot ரைஸ் என்ன செய்ய போகிறேன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? ரசம் தான். குக்கரில் 1 pot ரைஸாக வைக்க போகிறேன். யாரும் திட்டாதீங்க, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சரி, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்கலாம் சொல்வீங்க, ரசம் கொதிச்சாலே நல்லா இருக்காது, குக்கரில் வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வச்சு பார்த்தேன். வீட்லேயுமே யார்கிட்டையுமே சொல்லலை குக்கரில் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரசம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து வீடியோக்காக இன்றைக்கி 1 pot ரசம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வீட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா சொல்லிட்டோம்னா ஐயா நல்லாவே இல்லை அதனால தானான்னு சொல்லுவாங்க. கம்முன்னு விட்டுறணும். அப்போ தான் கம்முன்னு நல்லா இருக்குது சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம ரசத்தை வைக்க முதல்ல அரிசியை ஊற வச்சிடலாம். ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். போட்டிருக்கேன் இல்லையா, அது கூடயே பருப்பு ரசம் மாதிரி இவ்வளோண்டு போதும் பருப்பு. இவ்வளோண்டு பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கரில் தான் நம்ம ரச சாதம் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரசம் மாதிரி தான். ஒரு கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாங்க, சாதத்தோடு சேர்றதுனால. நம்ம வந்து இப்போ ரசம் வச்சோம்னா மேலாக்க ஊற்றிக்கலாம். ஆனால் இது சாதத்தோடு ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும் இல்லையா. மிளகு, சீரகம், தக்காளி, ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாம். பெருங்காயம் அப்போ ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இதை மிக்சியில் ரொம்ப இல்லாமல் நார்மலாக ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்படி ஓட்டி இப்படி எடுத்துக்கிட்டால் போதும். மிளகு ஒன்றும் அதிகமாக இருக்கட்டும். எல்லாமே இப்படி இருந்தால் அது ரொம்ப பேஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் வந்து புளி வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியாக ஊற்றிக்கலாம். கரைச்சி கட்டியாக சேர்க்காமல் கொஞ்சம் தண்ணியாக, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். இதெல்லாம் தாளிச்சிட்டு சாதமாக எடுத்துகிட்டு அதாவது எல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு கடைசியாக கூட நீங்கள் தாளிக்கலாம். நான் அப்படியே தாளிச்சே வேக வச்சுருந்தேன். கடாய் வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஆயில்லையே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வந்து இதில் போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கேன். நான் கட்டியாக தான் நிறையா புளி போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் கட்டியாக ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. என்னென்ன சேர்த்தோன்னா இதை வந்து குக்கரில் வைக்கிற ரசத்துக்கு என்னென்ன போடுமோ அதே மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு நம்ம அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ரசத்துக்கு அரைச்சதெல்லாம் இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போக ஒரு வதக்கிட்டு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் ரசம் வந்து தண்ணியாக இருக்கணும் இல்லையா, நமக்கு ரைஸ் மாதிரி இதுவாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாதத்தோடுன்றதுனால கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ ரைஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ரசப்பொடின்னு ஏதாவது கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா
சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்க. ஏன்னா மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 4 விசில். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் கம்மியாக வச்சுட்டு அது ரைஸ் மாதிரி இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஆட் பண்ணி மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 4 விசிலுக்கு குக்கரை நம்ம மூடி வச்சு வெளியெல்லாம் வரல. தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கும் போல இருக்குது. ஸ்டீம் போட்டும் ஓப்பன் பண்ணலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். குக்கர் இன்னும் ஸ்டீம் போல். குக்கரில் தான் நான் அவியலுமே சிம்பிளாக வைக்க போகிறேன். அதுவுமே 1 பார்ட் அவியல் தான். சரி, ஸ்டீம் போகிறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் வச்சுருக்கேன் அவியலுக்கு. சிம்பிளாக ஒரு 5 மிளகாய் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. காய் வந்து என்ன இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் இருந்த காய் தான். கொஞ்சம் சவு இருந்தது, கொஞ்சம் சொரக்காய் இருந்தது, ஒரு 4 பீன்ஸ் இருந்தது, ஒரு பாதி கேரட் இருந்தது. அது உள்ளே இருக்கு, அலசி எடுத்து வச்சுருக்கேன். சவு சொரக்காய் பீன்ஸ் ரொம்ப மெனக்கெடாமல் ஃப்ரிட்ஜில் மீதி இருந்த காயெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு அவியல். அதுவும் ஃப்ரிட்ஜு ரொம்ப சில்லுன்னு சுற்றி இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி வேறு ஆயிடுச்சு. சரி, பொரியல்லாம் பண்ணுறத விட குக்கரில் அவியல் பண்ணால் சாஃப்டாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான். அவ்வளோதாங்க. இப்போ வந்து குக்கர் இது ஒன்று குக்கர்லேயே தாளிச்சிடலாம். முதல்ல இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவியலுக்கு மெயினான விஷயம் இதுதான். தயிர் வேணும்னா போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். சிலர் புளிப்பாக வேணான்னு நினைப்பாங்க. வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா பூவாக்கிக்கலாம் நம்ம. அவியலுக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கல. கொஞ்சம் இந்த மாதிரி தரத்தரம் தான் அரைச்சிருக்கேன். இப்படி அரைச்சா தான் அவியலுக்கு நல்லாயிருக்கும். பேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் குருமா மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம். ரச சாதம் என்னாச்சு பார்ப்போம். ஸ்டீம் நல்லாவே போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரச சாதம் வந்து நமக்கு கொலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றலாம். இப்போ இதை நல்லா நான் மசிச்சுக்கிறேன். சூப்பராக மசிச்சாச்சு. கரண்டி வச்சு காட்டுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் சூப்பரான ஒரு ரச சாதம் 1 பார்ட் ரைஸில் ரெடிங்க. ரசம் வைக்கணும், சாதம் வைக்கணும் எல்லாமே இந்த மாதிரி தாளிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வேலையும் நமக்கு சிம்பிளாக முடியும். இங்கே பாருங்களா, தலை ரசம் கூட நம்ம வந்து சாதம் பிசையறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டோம்னா விரைச்சிக்கும். இது வந்து சூப்பராக இருக்குங்க. நான் இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கல. இந்த அளவே போதும். சப்போஸ் சாப்பிடும்போது ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருவேன். சாப்பிடும்போது இறுக்கமாக இருந்தால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடுதண்ணி கலந்துக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். உப்பு, காரம், புளி இது எல்லாமே கரெக்டாக சூப்பர். ரசம் குழையாக போட்டு பிசைஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி 1 பார்ட் ரைஸில் ரச சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா கொதிச்சிரும், இப்படி இருக்கும், நல்லா இருக்காது, அப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்பயாவது அவசரத்துக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட் பாட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்படி வச்சுட்டு அவியல் தாளிச்சிடலாங்க. இப்போ அவியலுக்கு வந்து குக்கர் வச்சுட்டேன். தாளிக்கலாம் போகிறதில்ல, கடைசியாக தான் தாளிக்க போகிறேன். நம்ம காயை போட்டுடலாம். கேரட் ஒரு 1/2 கேரட்டு தான் இருந்தது. ஒரு 5 பீன்ஸ் இருந்தது, ஒரு 1/2 கேரட் இருந்தது, சொரக்காய், சவு. இதே ஸ்டில்ல நீங்கள் என்னென்ன காய் போடணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சோம் இல்லையா, இதையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி காய் வந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி காய் வேறு. அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இல்லைனா வெள்ளையாக வேணும்னா மஞ்சத்தூள் போடாதீங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். அவ்வளோதான். இதை மூடி கிண்டிட்டு ஒரே ஒரு விசில், 2 விசில் 3 விசில் ஆகலாங்க. ஒரே ஒரு விசில் வச்சுட்டு கொஞ்சம் இதில் தேங்காய் வேக வைக்கும் போதே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். குக்கரை திறந்துடலாம்ப்பா. அவியல் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ரொம்ப குழையாமல் ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து வெந்திருக்கு. இப்போ தாளிச்சாதான் இதுக்கு இது. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிங்க. கடுகு போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆனியன் தேவைப்பட்டால் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சம் ஆனியன் சேர்க்குறேன். ஏன்னா வேக வைக்கும் போது சிலர் வந்து தேங்காய், பச்சை மிளகாய் அரைக்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் ஆனியன் 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வைப்பாங்க. வாசனையாக நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம்
பொன்னிறமாக ஆகட்டும். தயிர் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் சூப்பராக இதை வச்சு எடுத்து நல்லா கிண்டி விடலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் விடலாம். இப்போ தயிர் சேர்க்க தேவையில்லை. சூப்பரான சிம்பிளான 1 பாட் அவியல் ரெடி. அடுப்பை நிறுத்தியாச்சு. கொஞ்சம் அந்த புகை சூடு அடங்கட்டும், நம்ம தயிர் போட்டுடலாம். இந்த டைமில் இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கலந்து விட்டால் சூப்பரான சிம்பிளான 1 பாட் அவியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக தண்ணி வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் 1/2 டம்ளர் தான் ஊற்றுனேன் நீர்க்காயின்றதுனால. அதனாலவே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஆனால் நேரம் ஆக ஆக அது இறுகிரும். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான 1 பாட் ரசமும் ரெடி, 1 பாட் அவியலும் ரெடி. எங்கள் வீட்டோட லஞ்ச் சூப்பரான 1 பாட் ரச சாதம். ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், வீடியோவில் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. 1 பாட்டில் நீங்களும் ரச சாதம் ட்ரை பண்ணுங்கள். 1 பாட் அவியலும் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிளான லஞ்சு 1 பாட் ரச சாதம், 1 பாட் அவியல். வாங்க சாப்பிடலாம். சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மினி காஃபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள்.